இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தை மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய ஞாயிறானது ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறாகவும் குருத்து ஞாயிறாகவும் சிறப்பிக்க நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே குருத்து ஞாயிறாகப்பட்டது நமக்கு 2 நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது. முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நெருங்கி வரும் பொழுது மக்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து ஓசானா ஓசானா என்று பாடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வானது மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்த நிகழ்வாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஓசானா ஓசானா என்று பாடிய அதே மக்கள் இவர் ஒழிக என்று சொல்லுகிறார்கள். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு நினைவூட்டுகிறது. இறைவனின் அந்த நிந்தனைகளையும் சோதனைகளையும் உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் வாழும் பட்சத்தில் இறைவனின் அன்பை முழுமையாக சுவைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும் என்பதையும், அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது தாழ்ச்சியிலும் புனிதத்திலும் உண்மையிலும் நாம் உயர முடியும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த பொழுது உடல் வேதனையினாலும் உள்ள வேதனையினாலும் சோர்வுற்றிருந்த தருணங்களில் அவர்களை வலுவூட்டுவதற்காக எசாயா இறைவாக்கினர் எழுதிய வசனத்தை தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சோர்வுற்றிருந்த மக்களை திடப்படுத்தும் வகையிலே அவர்களுக்கு கடிதத்தினை எழுதுகிறார். அதிலே துன்புறும் ஊழியனை குறித்து அவர் எழுதுகிறார். எவ்வாறு கடவுள் தனது உதவிக்கரத்தினை நாம் துன்புறும் வேளைகளில் நீட்டி நமக்கு ஆறுதலும் தேற்றமுமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார், கடவுளும் நமது வழியில் பங்கெடுக்கிறார் என்ற ஒரு இறை செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகமாகப்பட்டது நமக்கு சொல்லுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பிலிப்பிய மக்களிடையே இருக்கக்கூடிய பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்றவற்றிற்கு மாற்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியை புனித பவுலடியார் எடுத்துக்காட்டாக கூறுகிறார். இயேசு தான் கடவுள் நிலையிலிருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு ஒரு அடிமையாக நம் முன்னே காண்பிக்கப்படுகின்றார். இயேசு எவ்வாறு தனது கடவுள் நிலையிலிருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு ஒரு அடிமை நிலையிலிருந்து நம்மை காண்கின்றாரோ, அதே போன்று நாமும் நமது தன்னலத்தினை துறந்து இயேசுவை போன்று அவர் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு அன்பு சீடர்களாக, தன்னலம் பொறாமை அற்றவர்களாக, தாழ்ச்சியான மனிதர்களாக வாழ்வதற்கு திருத்தூதர் பவுல் நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்பு ஆண்டவரின் கடைசி மணித்துளிகள் இம்மண்ணில் இருந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த மனவேதனைக்குரிய செயல்களாகப்பட்டது. தன்னுடன் இருந்த அன்பு சீடரே அவரை காட்டி கொடுக்கின்றார், தன்னை மறுதளிக்கின்றார், பொய் சாட்சி சொல்லி இயேசுவை புறம் தள்ளுகிறார்கள், வலியுடன் கூடிய சிலுவை சாவை கொடுக்கிறார்கள். இவை அனைத்தையுமே தாங்கி கொண்டவராய் அன்பு ஆண்டவர் நம் முன்பாக அன்பை மட்டும் வெளிக்கொணரக்கூடியவராக, அன்பை மட்டும் பிரகாசிக்கக்கூடியவராக அமைதியான முறையிலே அங்கே நிற்கின்றார். மக்கள் கூட்டமாக ஓசானா ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள் ஒரு காலத்தில். அதே காலத்தில் இவரை ஒழிக, சிலுவையில் அறையுங்கள் என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். இயேசுவின் இதயம் இதை கேட்கும் பொழுது எவ்வளவு தூரம் மனம் நொந்து வாடி இருக்கும். அன்பையும் இரக்கத்தையும் புதுமைகளையும் வாரி வாரி வழங்கிய கைகள் இப்பொழுது சிலுவையிலே விரிக்கப்பட்டு திரும்பவும் அணைக்க முடியாத அளவிற்கு ஆணிகளால் துளைக்கப்பட்டிருக்கின்றன. அவரது விரித்த கைகள் உலகையே அரவணைப்பது போன்று இப்பொழுது நம் முன்பாக சிலுவையில் இருக்கின்றார் நம் அன்பு ஆண்டவர் இயேசு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் புதுமையில் மட்டும் பங்கெடுக்கக்கூடிய சீடர்களாக இல்லாமல் அவரது துன்ப நேரங்களிலும் அவரது வருந்திய தருணங்களிலும் அவருடன் இருந்து பயணிக்கக்கூடிய அன்பு சீடர்களாக இருக்க முயற்சி எடுப்போம். இயேசுவின் பாடுகளை அர்த்தமுள்ள பாடுகளாக மாற்றுவதற்கு நமது வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக இருப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஓசானா ஓசானா என்று கூறிய வார்த்தை மொழிகள் வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்து விடாமல் நமது வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவனவாக இருப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் நம் அனைவரையுமே நிறைவாக ஆசீர்வதித்து அவரது வல்ல செயல்களினால் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.